விதமா அது ப்ரிட்டன் பண்றாங்க, இல்ல ஒரு மிரட்டல் போன்ற ஒரு போக்கா கையாளுறாங்க பார்க்குறாங்க. இதையெல்லாம் நாங்கள் பார்த்து சகிச்சு 76, 77 வருஷம் பார்த்துட்டோங்க. இவெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பார்த்துப்போம். திமுக தலைவரும் கட்சியை விட்டு விலகினால திமுக நல்லதுன்னு சொல்லி நிர்மல்குமார் சொல்றாங்க. அவர் யாருங்க அவர் சொல்றது? அவர் கூட பல கட்சிக்கு போயிட்டு வந்தவரில் எங்கள் தலைவர். அவர் வந்து தலைவர்களால் 2 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆக நிர்மல்குமாரை போல 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் இல்லை. இன்னும் 8 கட்சி. இந்த ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தெருவில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து குப்பை மாதிரி வாழ்ந்து கொண்டாந்து மொத்தமாக வச்சுக்கிட்டு லாரியில் ஏற்றிட்டு போவாங்க. அதுபோல் இன்றைக்கு விஜய் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற குப்பைகளாக கொண்டுட்டு வந்து ஆட்சியில் வச்சிருக்கார். மிக விரைவில் இவங்களால் தான் இவருக்கு ஆபத்து வரப்போகுது. நிர்மல்குமார் பல கட்சி போயிட்டு வந்துடும். இந்த கட்சியில் மாத்திரம் எவ்வளோ நாளுக்கு இருப்பாருன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆகவே இவரை போன்றவர்கள் அதே போல் ஆஜராருன்னா எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அதனால் அற்றக்குழுத்து அறிஞர்கள் பேர் ஓடுறவங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு கூட விஜய் கூட இருக்காங்க. நாளைக்கே இதான் ஆகிப்போச்சுன்னா ஓடி வந்துடுவாங்க. சொல்ல முடியாது, எங்ககிட்ட அப்ளிகேஷன் போட்டான்னு போடுவாங்க. அமைச்சர் ரமேஷ் திமுகவை பாப்பா மாடல் விமர்சிச்சிருக்காரு. அவர் ரமேஷ் யாருன்னா நீங்கள் SRMல போய் கேளுங்க. அவர் அங்கே வேலை செஞ்ச போது என்ன செஞ்சுட்டு வந்தார், நாங்கள் என்ன சொன்னார்? அவர் பாப்பா மாடல் அப்படின்னு திமுகவை எதுக்காக சொல்றாரு? பாப்பா மாடல் விமர்சிக்கிறதுக்காக பதிலாக திமுக பாப்பா மாடல் பெயர் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் திமுக அழுகுது அப்படின்றாரு. ஆக்கப்பூர்வமான கேள்வி இல்லாம எதுக்கு நாங்கள் எங்களுக்கு பேரே பெரியார் வச்சது கண்ணீர் துளிகள். ஆக அதுக்கு பிறகுதான் நாங்கள் இவ்வளோ நாள் வளர்ந்து வந்திருக்கோம். கண்ணீர் துளிகள் தான் எங்களுக்கு யார் பெரியார்கிட்ட பேர். ஆக இந்த கண்ணீரால் அவர் சொன்னதுனால 77 வருஷம் இந்த கட்சி வளர்ந்துருக்குது. அதனால இந்த பாப்பான்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேறு பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்டு போடுங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்கிறேன். அவ்வளோதான். ரைட்.